வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. கந்த புராணம் தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். போன அத்தியாயத்தில் இந்திரன் தன் மனைவியை தேவர்களின் குரு வசிக்கிற இடத்தில் பாதுகாப்பாக விட்டுட்டு பிரம்மலோகம் திரும்பினது வரை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7வது அத்தியாயம், காமனுக்கு விடுத்த கட்டளை. இந்திரனை பிரம்மலோகத்தில் கண்டதும் நான்முகன், அதாவது பிரம்மன், அவருக்கு ஆசி வழங்கி வரவேற்கிறாரு. அவரை பார்த்து ஈசன் ஆசி வழங்கினதை சொல்லி, பிதாமகரே, நம்ம இன்னும் எத்தனை காலம் காத்திருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கிறாரு இந்திரன். இந்திரா, குழந்தைகளுக்கு நோய் ஏற்பட்டால் தாய் தந்தையர்கள் தான் அதை போக்குவாங்க. அந்த மாதிரி நம் விஷயத்திலும் ஈசன் அருள் செஞ்சிருக்காரு. நமக்கு விடுவு காலம் சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வைகுண்டத்துக்கு போய் திருமாலை பார்க்கலாம்னு சொல்லி இந்திரனை பிரம்மதேவன் விஷ்ணுவை பார்க்க அழைச்சிட்டு போகிறாரு. இந்திரன் திருமால் கிட்ட அந்த செய்தியை சொன்னதும் அவரும் நமக்கு நல்ல காலம் பிறந்ததுன்னு சொல்கிறாரு. மக்களே, திருமால், விஷ்ணு, பரந்தாமன் எல்லாரும் ஒருத்தர் தான். புராண கதைகளை புதுசாக கேட்குறவங்க குழப்பமடைய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். அப்போ நான்முகன் பரந்தாமனை பார்த்து, திருமகள் மார்பா, ஒரு விண்ணப்பம் அப்படின்னு கேட்குறாரு. திருமகள் மார்பா அப்படின்னு அவர் அழைக்க காரணம், திருமாலோட மனைவியான லக்ஷ்மி தேவி வாசம் செய்யும், அதாவது எப்போதும் இருக்கும் இடம் விஷ்ணு பகவானோட மார்பில் தான். அதனால தான் விஷ்ணுவை பார்த்து திருமகள் மார்பா அப்படின்னு நான்முகன் குறிப்பிடுறாரு. என்ன விண்ணப்பம் வைக்கிறாருன்னா, சனகர் முதலான 4 புதல்வர்களை நான் மானசீகமாக படைச்சு அவங்கள உலக பணியில் ஈடுபடுத்த பார்த்தேன். ஆனால் அவங்க எல்லாவற்றையும் துறவரம் மேற்கொள்ள முடிவு செஞ்சுட்டாங்க. அதனால் அவர்களுக்கு மெய்யுணர்வு வர ஈசனிடம் அனுப்பினேன். ஆனால் ஈசன் அவங்களுக்கு யோக மார்க்கத்தை காட்ட கைலாயத்தில் கல்லால மரத்தின் கீழ் யோகத்தில் அமர்ந்து விட்டார். அதனால் சகல ஜீவராசிகளும் யோகத்தில் ஈடுபட்டு காமத்தை துறந்துட்டாங்க. என்னோட படைக்கும் தொழிலும் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. பார்வதி தேவி ஒரு பக்கம் ஹிமவான் மகளை அவதரிச்சு இமாலய மலை சாரல யோகத்தில் இருக்காங்க. ஈசன் இந்த பக்கம் கைலாயத்தில் யோகத்தில் இருக்கிறாரு. இப்படி இருந்தா எப்படி புத்திரன் பிறப்பான்? நீங்க தான் வழி சொல்லணும்னு கேட்கிறாரு நான்முகன். இந்திரனுடனே விஷ்ணு பகவானை பார்த்து, பக்தர்களை ரட்சிக்கும் பக்த ரக்ஷகா, சூரபத்மனோட அட்டகாசம் தாங்கல, எங்களால் அவனை எதிர்க்கவும் முடியல. இந்திரலோகம் அவன் வசம் ஆகிருச்சு. போதாத குறைக்கு என் மகன் ஜெயந்தனையும் சிறை வச்சிருக்கான். நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நீங்க சொன்னாலும் என் விஷயத்துல மட்டும் அது காணல் நீராகவே இருக்குதே எப்படின்னு கேட்க, திருமால் அவரை பார்த்து, இந்திரா, உனக்கு நடந்த அளவற்ற தொல்லைகளால நீ மனமுடைஞ்சு பேசுகிறாய். தேவி ஈசனை நினைச்சு தவம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஈசனை மணப்பதற்காக. இந்த சமயம் நம்ம ஈசனின் யோகத்தை கலைத்தால் மட்டும் போதும், அவங்க திருமணம் நடந்து குமரவேல் அவதரிப்பான்னு நல்வாக்கு சொல்றாரு விஷ்ணு பகவான். பிரபு, ஈசனை நெருங்கி அவர் தவத்தை கலைப்பது அவ்வளவு எளிதில்லையே அப்படின்னு பிரம்மன் கேட்க, மன்மதனை வரவழை, இந்த காரியத்துக்கு ஏற்றவன் அவன்தான்னு விஷ்ணு பகவான் சொல்ல, இந்திரனும் பிரம்மனும் சத்தியலோகத்துக்கு திரும்புறாங்க. அங்க போனதும் நான்முகன் மன்மதனை மனதார நினைக்க, அவங்க முன்னே காமனான மன்மதன் காட்சி கொடுத்து கட்டளை என்னன்னு கேட்கிறான். விஷயம் என்னதுன்னு சுருக்கமா சொல்லி முடிக்கிறாங்க இந்திரனும் பிரம்மனும். அதை கேட்டு தீயை மிதித்தவன் போல் மன்மதன் பதற, ஐயனே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னையே ஈசனோட கோப அக்னியில சுட்டு அழிய சொல்றீங்க? ஈசனை நெருங்கி அவர் தவத்தை கலைக்கணுமா? எனக்கு ஏன் இந்த கொடுமையான தண்டனைன்னு கேட்கிறாரு. உடனே பிரம்மதேவனும், மன்மதா, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? உன்னை தேவர்களை காக்க உதவிதானே கேட்டேன் அப்படின்னு கேட்க, மன்மதனும், ஐயனே, எனக்கான பணியை தான் நீங்க கொடுக்குறீங்க, அதை நான் எதுவும் மறுக்கல. என் தந்தை திருமாலுக்கும் மற்ற அவரின் மனைவியர்களுக்கும் காதல் வர மலர்கணங்களை தொடுத்தேன். ஏன், உங்களால படைக்கப்பட்ட சரஸ்வதி தேவியை நீங்க மணக்கவும் காதல் பானங்களை தொடுத்தேன். இப்படி தேவலோகத்தில் எல்லாருக்கும் காதல் வர செய்தேன். ஆனா இப்ப நீங்க விதிச்ச கட்டளை நினைச்சு பார்க்கவே முடியலன்னு சொல்ல, பிரம்மதேவனும், மன்மதா, விருப்பம் இருந்தால் எங்களுக்கு உதவி செய், இல்லைன்னா நான் உனக்கு மோசமான சாபம் வழங்குவேன்னு சொல்ல, மன்மதனும் சிந்திச்சு பார்க்கிறாரு. எப்படியும் இவர் சாபம் கொடுத்தாலும் சாக சொல்லிதான் சாபம் அளிப்பார். ஈசனோட யோக நிலையை கலைச்சாலும் அவரோட கோப அக்னியில எரிஞ்சு சாம்பலாதான் ஆக போறோம். இவர் சாபத்தினால சாகாம ஈசனோட கோப அக்னியில மாண்டு போனா புண்ணியமாவது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சூரபத்மன் அழிய ஒரு மகன் பிறப்பான்னு யோசிச்சு அந்த கட்டளைக்கு மன்மதன் ஒத்துக்கிறாரு. உடனே இந்திரன் ஓடி வந்து மகிழ்ச்சியா மன்மதனை தழுவிக்கிட்டு, மன்மதா, அஞ்சாதே, நல்ல காரியம் செய்ய புகுந்த உன்னை எனக்கு பாராட்ட வார்த்தைகளே இல்லை. அசுரனோட உயிரை குடிக்க போற குமரன் பிறக்க நீ கைலாயம் செல்கிறாய்.
உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைக்கிறேன். இறைவனோட நிஷ்டை கலைத்து, நிஷ்டைனா தியானம், தூக்கம், இப்படி இடத்துக்கு தகுந்தாற் போல அர்த்தம் மாறும். இங்கே நிஷ்டை அப்படின்னா யோக நிலையை குறிக்குது. அப்படி நிஷ்டையை கலைத்து அவர் உள்ளத்தில் காமத்தை பொங்கி எழ செய்ய வேணும்னு சொல்கிறாரு. காதல் அப்படிங்கிறதுக்கு தூய தமிழ் வார்த்தை தான் காமம். மன்மதா, நீ முன்னதாக போ, நாங்கள் பின்னே வரோம்னு சொன்னதும் மன்மதன் பிரம்மலோகத்திலிருந்து புறப்பட்டு தன்னோட இல்லத்துக்கு வந்து தன் மனைவி ரதியிடம் அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. மனமுடைஞ்சு போன ரதி இனியும் மன்மதனை பிரிஞ்சு ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அவரோட அடம் பிடிச்சு தானும் வரேன்னு சொல்லி மன்மதனோட கூட வர சம்மதம் வாங்கிறாங்க. முடிவில் மன்மதன் தன் மனைவி ரதியை அழைத்து கொண்டு பாஞ்ச பானங்களோடு கைலாயத்தை நோக்கி புறப்படுறாருன்னு இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போடுறாரு ஆசிரியர் கார்த்திகேயன். கந்த புராணத்தில் இனி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.